வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவையும் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 39 இல்லைனா ஒரு 40 கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 60 வந்து கொடுத்துக்கோங்க. 60 இல்லைனா ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு தான் ஆட்டிடியூட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 9 செகண்ட் கிட்ட முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத ஒன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடிகிற இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் கிட்ட வந்து முடியுது. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிளாங்காக வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை வந்து ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தேவை அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது அதே மாதிரி தான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் தான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ ஏதாவது ஜூம் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். எகைன் லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அப்படியே இப்போ மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோவில் ஃபேஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ கடைசி ஃபோட்டோ வந்து ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 80 செகண்ட் மட்டும் தான் மேக் பண்ணியிருக்கேன். டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட் வரை இருக்கும். ஸோ 30 செகண்ட் வரை நீங்கள் ஃபோட்டோஸ் இதே மாதிரி சொன்ன ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எல்லா ஃப்ரேம்லையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே தனித்தனியாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டைம் டியூரேஷனை ட்ராக் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸை செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கேர்ள்ஸ்க்கு ஆட்டிடியூட் வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.